Hello friends, welcome to my channel Ungu. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சேரில் வந்துட்டு ஆக்சுவலாக மாமா நட்டு காம்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து எப்படி ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 6 to 7 இயர்ஸ் பேபிக்கு. இந்த மாதிரி ஒரு 1.5 மீட்டர் மட்டும் நான் தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்டரோடு சேர்த்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மாமுக்கு வந்துட்டு கீழே பாட்டமுக்கு ஸ்கர்ட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி லைனிங்கை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து எடுக்கலாம். இப்போ ஷோல்டர் வித் வந்து 5.5 இன்ச்சஸ், நெக் வித் வந்து அதில் அப்படியே 1/2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நெக் டெப்த் வந்து 5 இன்ச்சஸ் கிராஸில் வச்சுக்கிட்டு ரவுண்ட் நெக் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து பண்ணுங்கள், அப்படின்னா தான் நமக்கு வந்து சென்டரில் ரெண்டாக பிரியும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சென்டரில் வந்து அட்டாச் ஆன மாதிரி கிடைக்கும். இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 5.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தென் செஸ்ட் வித் வந்துட்டு 8 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்விங் டேர்ம்ஸ்னால் என்ன, எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து போட்டிருப்பேன் ஸ்விங் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும், பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா. இப்போ ஷோல்டர் பாயிண்ட்டில் வந்துட்டு வெயிஸ்ட் ஹைட் வந்துட்டு 13 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு வெயிஸ்ட் வித் வந்துட்டு சேம் 8 இன்ச்சஸே வச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். செஸ்ட்டு வித்தும் வெயிஸ்ட் வித்தும் நான் சேம் லென்த்தாகவே எடுத்துக்கிட்டேன். இன்னும் குழந்தை வந்து வச்சு போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நமக்கு வந்து 2 பீஸ் ரெடி ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ்லாம் போகும். நான் மொத்தம் 2 பேருக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு 4 மீட்ரு வந்து எடுத்துக்கிட்டேன் லைனிங் கிளாத்து. இப்போது நமக்கு ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸ்கர்ட் பீஸில் நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஹாஃப் பீஸுக்கு தான் நம்ம வெயிஸ்ட் வந்து கட் பண்ணோம். வெயிஸ்டோட வித் 8 இன்ச்சஸ். ஸோ ஒரு ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக 16 இன்ச்சஸ் வரும், சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வெயிஸ்டோட அளவு 16 இன்ச்சஸ் வரும். அது அப்படியே நம்ம வந்து திருப்பி போகணும். என்ன சொல்கிறது, அப்படியே டபுள் மடங்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 32 இன்ச்சஸ் வரும்ல. அப்போ தான் ப்ளீட் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஹாஃப் த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு 32 இன்ச்சஸ், பேக்குக்கு 32 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஹோல் ஸ்கர்ட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்கர்ட்டோட வேஸ்ட்டுமே நான் ரொம்ப பெருசாக தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரை வச்சு போட்டுப்பாங்க, ஒரு நல்ல பட்டு சாரீ அப்படின்றதுனால வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். சைடில் வந்து நாட் வைக்கணும் வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நான் உள்ளே வந்து லைனிங் வந்து நாட் இல்லாமல் வெளியில் வந்து போடுற அந்த பாடி பீஸ் வந்து நான் சைடில் நாட் வச்ச மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே அவங்க வச்சு யூஸ் பண்ணிப்பாங்கன்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து நல்ல பெரிய பீஸாகவே நான் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான், பட் நீங்கள் வந்து கரெக்டான அளவு வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க பார்ட்டில் இந்த மாதிரி டாப் பீஸ் இருக்குல்ல, அதையுமே இன்னொரு பேர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, தென் இப்போ சாரீ பீஸில் ஸ்கர்ட் அளவு இருக்குல்ல, ஸ்கர்ட் அளவு அப்படியே பார்டரோடு சேர்த்து நமக்கு தேவையான ஹைட் வந்து எனக்கு 23 இன்ச்சஸ் வேணும். லைனிங்கில் வந்து நான் ஒரு 18 இன்ச்சஸ் வச்சுருந்தேன் ஹைட்டு. சாரீ பீஸை விட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட் பீஸ் வந்து பார்டரோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போடுற பெட்டிக்கோட் இருக்குல்ல, அதுக்கு டாப் பீஸ்க்கு வந்து நமக்கு சாரீ பீஸ் தேவையில்லை, மேலே போடுற பாடி பீஸ்க்கு நமக்கு தேவை. ஸோ என்ன, நான் கீழே கொஞ்சம் ஃப்ரில் வைக்க போகிறேன்றதுனால நம்ம கட் பண்ண அந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 5 இன்ச்சஸ் மட்டும் டாட் வச்சுக்கிட்டு அந்த கீழே வெயிஸ்ட்லேருந்து மேலே 5 இன்ச்சஸ்க்கு நான் டாட் வச்சுக்கிறேன். நான் அது வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் இருக்க பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரீ பீஸில் வந்து நீங்கள் ஷேப்புக்கு கட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்கொயர் பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் சைடில் வந்து அட்டாச் ஆகிருந்தது. ஸோ நான் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அட்டாச் பண்ணும்போது நமக்கு சைடில் வந்து ஒரு மாதிரி புஃப்னு இருக்காது, தனித்தனியாக வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி லைனிங்கையும் சாரீ பீஸையும் சேம் லென்த் தானே இருந்தது. நம்ம லைனிங் வந்து லைனாக கட் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம சேம் லென்த்து கட் பண்ணதுனால இந்த மாதிரி லைனிங்கையும் சாரீ பீஸையும் நான் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே சிங்கிள் பீஸ் வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து இன்னொரு பேர் வந்து அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரண்ட் பீஸ்க்கு மட்டும் காட்டுறேன்னா நீங்கள் பேக் பீஸ்க்கும் நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சைடில் ஒரு 1 இன்ச்சு விட்டுருங்க, நம்ம ஸ்டிச் பண்ணுன்றதுக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நமக்கு டோட்டலாக நம்ம வந்து 32 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்தோம். ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் தனித்தனியாக 32 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ப்ளீட் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. 16 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கணும். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நம்ம மாம் சைஸில் இருக்கிறவங்க சைஸ்க்கே ஒரு 8 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும், 16 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். குழந்தைக்கு எதுக்கு இவ்வளோ இன்ச்சஸ் வைக்கிறோம் அப்படின்னா
ஃப்யூச்சரில் வச்சு போட்டுப்பாங்கன்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி லைனிங் பீஸஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு நான் எதுவும் வச்சிக்கல. நீங்கள் வந்து ஒன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ராயேஜ் எந்த பக்கம் தெரியுதோ அதை வந்து ராங் சைடுனும், நல்ல ராயேஜ் தெரியாத சைடை வந்து நீங்கள் நல்ல பக்கம்னு வச்சுக்கோங்க. மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி நான் ராங் சைடு ராயேஜ் தெரிகிற ராங் சைடில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நெக்கை வந்து நல்லா ஒரு குட்டியாக டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கெலாம் நீங்கள் கிளாத் வச்சு திருப்பணும் அவசியம் இல்லை. குட்டியாக அதை வந்து வச்சு திருப்புறதுக்கு தைக்க வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் போட வராது அப்படின்னா நீங்கள் நம்ம எப்போயுமே நெக்லைனுக்கு வந்து வச்சு திருப்புவோம்ல, ஒரு 1 inch கிளாத் எடுத்து நெக்லைனில் ஃப்ரண்ட் சைடில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ராங் சைடில் திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு பண்ணோம்ல அதே மாதிரியே 2 சைடு ஆர்ம் ஹோலுக்குமே நான் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து பெட்டிக்கோட் வைக்க போகிறோம்ல, அதுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் கொண்டு வர போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய மேக்ஸி ட்ரெஸ், தென் லாங் கவுன், சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது, ஓல்டு குர்த்தாலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது, மென்ஸ் பேண்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறது நிறையா போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம லைனிங் பீஸோட வேஸ்ட்டையும் நம்ம சாரீ பீஸு ப்ளீட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 16 inchesக்கு, அதையும் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் பீஸ்க்கு மேலே நம்ம சாரீ பீஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு எனக்கு வந்து 6 inches வேணும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. நான் ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால கரெக்டாக போய் சீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லீவ்லெஸ்க்கு வந்து ஒரு 1 inch இறக்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டில். ஸோ வெயிஸ்ட்டில் நமக்கு தேவையான அளவு இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு தேவையான இன்ச்சஸ் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து எல்லாமே சேம் லென்த்தில் தானே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சு நான் 4 லேயர் இருக்குள்ள வேஸ்ட்டுக்கு கீழே லைனிங் கிளாத் சாரீ லைனிங் கிளாத்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே 4 லேயர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி சாரீ விட கொஞ்சம் குட்டையாக வச்சு தானே எடுப்போம். ஸோ அது வரும்போது ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா செக்யூர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டிச்சஸும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மேலே போடுற அந்த பாடி பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மெஷர்மெண்ட், பஃப் ஸ்லீவ் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சாரீ பீஸ்க்கு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி நெக்கை மட்டும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டு அப்படியே நெக்கை மட்டும் ராங் சைடில் திருப்பி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் வந்து கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் ஒரு டாப் பீஸ் வந்து ரெடி பண்ணுறது காமிச்சிருக்கேன். அதில் நான் காட்டுறேன் இந்த நெக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன் நான் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கேன்னா இந்த 2 பீஸுமே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் ஷோல்டர் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ராங் சைடில் திருப்பி விட்டு நம்ம நெக்லைன் வந்து டாப் ஸ்டிச் போட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நெக்லைன் வந்து டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா சாரீ பீஸ் வந்து ஒரு ஸ்கொயர் பீஸாக தானே எடுத்தோம். ஸோ அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு நெக்கை மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்கை அட்டாச் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு நெக்கை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம டாப் ஸ்டிச் போட்டோம் இதுக்கு முன்னாடி உள்ளதில். ஓகே, இப்போ இதில் திருப்பி விடாதீங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஷோல்டர் வந்து லைனிங் பீஸும் சாரீ பீஸுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி வச்சுருந்தோம்ல அந்த டாப் பீஸோட பாடி பீஸ் வந்து வச்சு நம்ம தைக்கணும். ஓகேவா? அதுவுமே எப்படி தைக்கணும்னா சாரீ பீஸும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. சரிங்களா? அப்படி தான் நமக்கு கரெக்டாக வரும். நான் ஷோல்டர் கிட்ட ராய்ட்ஸ் தெரியாமல் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி தைக்கிறோம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த சாரீ பீஸ்க்கும் லைனிங் பீஸ்க்கும் நடுவில் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல டாப்பு, அதன் உள்ளே வைக்கிறோம். உள்ளே வைக்கும்போதும் சாரீ பீஸும் அதாவது நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டர் வந்து சீல்டாக கிடைக்கும் உள்ள. இப்போ நம்ம ஒரு சைடில் நெக்கு வந்து நம்ம திருப்பி விடல இல்லையா, நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நெக்கை வந்து டாப்பில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட வந்து ராய்ட்ஸ் தெரியாமல் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ ஷோல்டரும் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ராங் சைடில் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு லைனிங் பீஸோட ஷேப் கிடைக்குதில்ல, அது அப்படியே நம்ம இந்த மாதிரி அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அதே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது சைட்லலாம் ஏற்ற இறக்கமாக இருக்காது, கரெக்டான லென்த்துக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும்.
இதுக்கப்புறம் மாமோட ட்ரெஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான லாங் கவுனாக வரப்போகுது. நீங்கள் அதுவுமே வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு பேபி அவங்களுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைனிங் பீஸ் கீழே எக்ஸ்ட்ரா நம்ம 5 இன்ச்சஸ் டாட் பண்ணி விட்டோம்ல, அதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிட்டு பார்டர் இருக்குல்ல, சாரி அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பேக் பீஸ்க்கு வந்து நான் ஜிப் வைக்க போகிறேன். ஸோ ரெண்டாக வந்து மடக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டு ஜிப்போட நல்ல பக்கம் அப்படியே ஜிப்பு பிடிச்சி ஓப்பன் பண்ணுவோம்ல, அதுதான் நல்ல பக்கம். அதை வந்து சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். நார்மலாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தடுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது ஒரு கிளாத் அதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ராங் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 2 மெத்தடுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியோ நீங்கள் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜிப்புக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அகைன் நான் இன்னொரு இந்த ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணி போகலாம். அந்த ராய்டையும் அப்படியே மடக்கி விட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அகைன் இன்னொரு எட்ஜையும் சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைக்கணும். ஓகேவா? என்னோடய ஹேண்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் இதுக்கு வந்து துணி வச்சு தைக்கல, இன்னும் 2 மெத்தடில் காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாதிரி சாரியோட நல்ல பக்கத்து தான் மேலே வச்சு தைக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு எட்ஜ்லேயும் அதே மாதிரியே நம்ம வந்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சாரீ பீஸை மட்டும் வச்சு தைச்சிக்கிட்டு அதோட ராயேஜை மட்டும் திருப்பி விட்டு அப்படி மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள். இதுவுமே ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும். துணி வச்சு அட்டாச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நார்மல் தான், பேக் பீஸ்க்கு தான் நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறோன்றதுனால நான் பேக் பீஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, ஜிப் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வேஸ்ட்டில் பார்டர் வந்து நமக்கு வந்து தேவை இல்லையா? நம்ம பார்டரில் வந்துட்டு நம்ம 5 இன்ச்சஸ் தானே நம்ம டாட் பண்ணி எடுத்தோம். ஸோ ஒரு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 0.5 இன்ச்சஸ் லாஸ் ஆகும்ல. ஸோ அதனால் பார்டர் பீஸில் கீழேருந்து மேலே பார்டர்லேருந்து மேலே 5.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பார்டர் கீழே வந்து உங்களுக்கு ராயட்ஸ் தான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு ராயட்ஸ் கிடையாது, பார்டர் வந்து சீல்டாக இருக்கும்ல, அதனால் அதை விட்டுட்டு பார்டரோட இன்னொரு பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகல, அது ராயட்ஸாக இருக்கும்ல, அந்த பீஸை இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பார்டர் மட்டும் நான் ப்ளீட் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது தனியாக ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இதில் நம்ம அட்டாச் பண்ணலாம். பட் இது வந்து ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்ட்டில் அப்படியே நம்ம பார்டர் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேக் பீஸ்க்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் ஃப்ரண்ட் பீஸில் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஜிப் வரும்போது ஒரு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேலே வச்சு தைச்சோல அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா பார்டர் நல்ல பீஸ் வந்து கீழே ஃபுல்லாக கிடைக்குதுல்ல, அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஜிப் வரும்போது நல்லா சீல் ஆகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது கைக்கு பார்க்கலாம். கைக்கு வந்து எனக்கு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 4 இன்ச்சஸ். தென் கீழேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் ஆர்ம் ஹோல் டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் பீஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் பீஸ் வந்து எனக்கு ஒரு 6 இன்ச்சஸ் வேணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சஸ் முன்னாடி விட்டுட்டு அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? 4 பக்கத்துலேயும் சென்டர் வந்துட்டு 3 இன்ச்சஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே டாட் பண்ணிக்கிட்டு இப்போ பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல, அதில் வந்து ப்ளீட் வச்சுக்கிறேன். தென் நம்ம ஷோல்டரோட அட்டாச் பண்ணுவோம்ல, ராய்ட்ஸ் தெரியும்ல, அந்த பக்கத்தில் வந்து சுருக்கு மாதிரி வைக்க போகிறேன். ஓகேவா? நம்ம சென்டர்லேருந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் 3 இன்ச்சு அதே மாதிரி கீழேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் கைக்கு பாட்டம் வரும்ல, அதில் மட்டும் நான் ப்ளீட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் அட்டாச் பண்ணுற பீஸ் வந்துட்டு ராயட்ஜாக இருக்கும். அந்த பீஸை வந்துட்டு நான் இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கிறேன். இங்கே ஸ்லீவோட இன்னொரு சைடும் ராயட்ஜாக இருந்ததுன்னா அதை நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டு மாதிரி நான் ரெடி பண்ணி நம்ம கீழே அந்த பார்டர் நம்ம ப்ளீட் வச்சு எடுத்தோம்ல, அந்த பிளேஸ்க்கு மட்டும் நான் இந்த மாதிரி மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டியாக ஒரு டிசைன் மாதிரி வரும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இன்னொரு பீஸ்க்கு வந்து எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறதை காமிக்கிறேன். நம்ம ஜஸ்ட் எப்போயுமே நாட் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து நம்ம ப்ளீட் வைப்போல, நம்ம பார்டர் கீழே கையோட பார்டருக்கு தான் நமக்கு அந்த டிசைன் வந்து வைக்கணும். ஸோ கீழே அந்த ப்ளீட் வைக்கிற பிளேஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் சாரீ பீஸை வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் பீஸ் வைக்காமல் சாரீ பீஸை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து நல்லா நிற்கும், ரொம்ப நாளுக்கு வந்து பிரிஞ்சிடாமல் அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக
நான் 2 ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து ஷோல்டரோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். தென் அகைன் நான் வந்து அதோட ஷேப்பை நான் மறந்துட்டேன், மார்க் தானே பண்ணிவிட்டோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த 2 இன்ச்சுக்கு ஆம்கோல் சைடில் வந்து குழியாக வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போனால் 2 ஸ்லீவையும் ஒரே மாதிரி லே பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஜஸ்ட் மார்க் தான் பண்ண, நான் கட் பண்ணலை. ஸோ தென் வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரோட வச்சு அட்டாச் பண்ணும்போதும் கரெக்டாக சென்டரான பிளேஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பஃப் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா விலைக்கு போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்லீவோட நல்ல பக்கமும் டாப்போட நல்ல பக்கமும் ஷோல்டர் பீஸில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு. ஓகே, 2 ஸ்லீவ் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட பாட்டமில் நமக்கு தேவையான இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஆர்ம் ஹோலையும் நமக்கு தேவையான இன்ச்சஸ் வந்து நான் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ராங் சைடில் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். செஸ்ட் விட்டு வேஸ்ட் விட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணி ரெடி லென்த் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நாட் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாட் ரெடி பண்ணுறது வந்து நான் ரொம்ப வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பாப்பாவுக்கு ரெடி பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸஸ்லையுமே நான் காமிச்சிருக்கேன். இப்போ நாட்டை வந்து ரெண்டு நல்ல பக்கத்துக்கும் நடுவில் நாட்டோட ரா எட்ஜை வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் நாட். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம பெட்டிக்கோட்டும் ரெடி பண்ணிட்டோம், இதுவும் ரெடி பண்ணிட்டோம். டெஃபரெண்ட்டாக நான் சொன்ன மாதிரி பிளேசஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷார்ட்டேஜ் ஆகாமல் ஒரு 7 years old பேபிக்கும் மாம்க்கும் கூட நீங்கள் ரெடி பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து லைட்டாக ஒட்டு போட வேண்டியது இருந்ததுன்னா ஒட்டு போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே, நீங்கள் டெஃபரெண்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.